ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் தான் வந்திருக்கோம். அண்ட் சென்னையில் வந்து இப்படி ஒரு பிளேஸான்ற மாதிரி தான் இருக்குது இந்த இடம். நம்ம மேலே வந்து இது ஒரு குட்டி மவுண்டெயினில் அமைஞ்சிருக்கு. இது வந்து நம்ம மேலே போயிட்டு அண்டு போகிற வழியெலாம் எப்படி இருக்குது, மேலே இந்த ஏர்போர்ட் வியூலாம் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். பாட்டி தான் என்ட்ரன்ஸ்லேயே கடை வச்சுருக்காங்க. அண்டு பாட்டி இங்கே எங்கே இருக்கு? பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். ஓகே. நான் வந்து வாக்குப்பட்ட இடம் சிதம்பரம். அங்கேருந்து குமராட்சிக்கு போகணும். அங்கேருந்து திருப்பி அந்த ஊரில் வெள்ளம் வந்துடுச்சுன்ட்டு இந்த சென்னைக்கே வந்துட்டேன் மறுபடியும். சரி. வந்து எனக்கு 11 பசங்களில் 7 பசங்க தான் இருக்கிறாங்க. 5 பொண்ணு 2 பையன். எனக்கு எந்த ஒரு குறை இல்லாதபடி ஆண்டவர் என்ன எப்படியே அன்னன்னைக்கு போஜனத்துக்கு அண்ணன் வழி காட்டின்னு. ஓகே. பாட்டி கடையில் தான் நானும் கேண்டில் வாங்கினேன். கடை எங்கே இருக்குது பாட்டி? கடை எங்கே வச்சுருக்கீங்க? இதே கடை தான். இதே தான் கடை தான். சரி, ஓகே. இதான் நம்ம பார்த்துக்குறோம். சர்ச்சில் இருந்து அப்படியே இங்கே கடை வச்சுருக்காங்க. பாட்டி கடையில் தான் நான் கேண்டில் வாங்கியிருக்கேன். எவ்வளோ பாட்டி கேண்டில்லாம்? 20 ஒன்று 5 ரூபா, 4 20 ரூபா. சரி, ஓகே. அதுதான். சரிங்க பாட்டி, நான் மேலே போயிட்டு வரேன். நன்றி. நன்றி. தேங்க்யூ. வெல்கம். வெல்கம் டு. அண்ட் எனக்கு உண்மையாக தெரியல என்ன பண்ணுறதுன்ட்டு நான் மேலே வந்துட்டேன். சரி, அந்த பாட்டி வந்து ஒரு 2-3 பேர் வந்து கேட்டாங்க, யாரும் வாங்கலை. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு நானும் வந்து கேண்டில் வாங்கினேன். 20 ருபீஸ் தான் சொன்னாங்க. பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒன்று. அண்ட் இந்த மாதிரிலாம் வந்திங்கன்னா இங்கே வெளியிலலாம் வச்சுருப்பாங்க. உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி, நம்ம அப்படியே மேலே போயிட்டு எல்லாத்தையும் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க வந்து. இப்போ ஒரு சின்ன மவுண்டன் தான், ரொம்ப பெருசெல்லாம் சொல்ல முடியாது. ஸ்டெப்ஸ் எண்ணிக்கிட்டே போகலாம். இதிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 10 ஸ்டெப்ஸ் வந்திருக்கு. அண்ட் நம்ம பாதி இடத்துக்கு வந்துட்ட உடனே வந்து, அதாவது கீழே இருந்து ஒரு பாதி நேரம் கூட வரல, வந்தவுடனே இந்த பக்கம் நமக்கு மெட்ரோலாம் தெரியுது. பார்த்தா தெரியும், மெட்ரோவோட ஒர்க்லாம் நல்லா தெரியுது. அண்ட் இன்னும் பாதி மவுண்டெயின் கூட வரலை. இதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. நம்ம வந்து இந்த நடக்கிற சைடில் வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த பக்கம் கார், பைக்ஸ் அவங்களாம் அந்த வழியாக தான் வராங்க. நீங்கள் காரில் வந்தீங்கன்னா அந்த பக்கம் கூட வரலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அதோட இது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல.
கைஸ் பார்த்து வாங்க, மழை டைம்லலாம் ரொம்ப பார்த்து வாங்க. இப்போ எனக்கே ஒரு ஸ்டெப் ஸ்லிப் ஆச்சு, பயங்கரமாக ஸ்லிப் ஆச்சு. நான் எதுவும் மேனேஜ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். பார்த்துக்கிட்டே வரலாம். என்னால் வீடியோ எடுக்கிறதுனால வியூவை பார்க்க முடியல, பட் நீங்கள் வியூவை பார்க்குறீங்க, வீடியோ எடுக்கல. இங்கே அந்த நம்பர் போர்டில் என்ன நம்பர்னு தெரியல ஆக்சுவலாக. அண்டு மொத்தமாக வந்து நான் இந்த வாட்டி உண்மையாக என்ன மறந்துட்டேன். டோட்டலாக வந்து ஒரு 80 ஸ்டெப்ஸ் to 100 ஸ்டெப்ஸ் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஏறிட்டோம், அவ்வளோதான். அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து நேற்று ஒரு வீடியோவில் நான் பார்த்துருந்தேன். என்ன அப்படின்னா ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் மட்டும்தான் இதை ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்டு நேற்று ஓப்பன் பண்ணது இன்னும் க்ளோஸ் பண்ணல போல் இருக்குது. நம்ம இந்த பக்கம் இறங்கிட்டு லைட்டாக உள்ளே போய் பார்க்கலாம். உண்மையாகவே சூப்பராக இருக்குது இந்த இடம். உண்மையாக மூச்சு வாங்குது, சீரியஸாக நடக்கவே முடியல. இதுலேருந்து தெரியுது நம்ம எந்த அளவுக்கு வீட்டில் நடக்காமல் இருக்கோம் அப்படின்றது. அண்ட் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலலாம் நல்லா வாக்கிங்லாம் போங்க. போகக்கூடாதான், நான் தான் சொல்லலை, எனக்கு தெரில. அவர் பயங்கரமாக கத்துறாரு. அவரையும் அப்படியே வீடியோவில் போட்டு விட்டுடலாம், ஓகேவா? ஏன் கத்துறாரு? மேலே வான்றாரு. அண்டு என்ன பண்ணுறாங்க? வேலை செய்கிறாங்களேப்பா, சொல்லு. ஒன்றும் சொல்ல, வேலை செய்கிறீங்களா? சரி, இங்கே அலௌட் இல்லையே, அங்கே போகாதீங்க, ஓகேவா? அவர் பாவம், அவர் எதோ டென்ஷனில் இருக்கார். ஆக்சுவலாக அலௌட் இல்லைன்னா பொறுமையாக சொல்லலாம், ஏன் கத்துறாங்கன்னு தெரில. ஓகே, இதுதான் இம்பார்ட்டண்டான வியூ. ஹை, ஓகே. இந்த இடத்துல தான் இங்கேருந்து அப்படியே முட்டி போட்டுகிட்டே அது வரைக்கும் போயிட்டு வராங்க. அண்ட் இன்றைக்கி அது யாரும் போல இருக்குது. இங்கேயும் வந்து ஒரு டென்ட் போட்டு இங்கே ஷாப்லாம் இருக்குது, கேண்டில்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க. அண்டு இதுதான் சர்ச்சு. இங்கே இருக்க கூட்டத்தோட இந்த பக்கம் வியூ பாயிண்டில் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. பிகாஸ் இந்த வியூ பாயிண்டில் தான் நமக்கு ஃப்ளைட்டோட டேக் ஆஃப்லாம் தெரியும். பாயிண்ட் ஆக்சுவலாக இது ஈவினிங் டைம்ன்றதுனால அந்த அளவுக்கு நம்மளால் வந்து வியூ பண்ண முடியல எதுவும். அப்படியே நம்ம சர்ச்சுக்குள்ளே அப்படின்னா ஓகே, நம்ம உள்ளே போகலாம். உள்ளே கேமரா அலௌடு இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நான் சும்மா உள்ளே போயிட்டு கேண்டில் ஏற்றுற இடத்துல வந்து நம்ம அப்படியே வீடியோ ஆன் பண்ணி கண்டினியூ பண்ணலாம்.
இதுதான் அந்த கேண்டில் ஏற்றுற இடம் போல் இருக்குது. க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சூப்பராக. அண்ட் இது நல்லது. இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் வழுக்காமல் இருக்கும் அவங்க க்ளீன் பண்ண. நம்மக்கிட்டே 4 கேண்டில் இருக்குது. 4த்தையும் நம்மளும் தான் ஏற்றணும் போல் இருக்குது. நம்ம யார்கிட்டனா கேட்டு பார்ப்போம் கேண்டில் ஏற்றுறாங்களா அப்படின்ட்டு. அங்கே வச்சிருங்க. பார்த்து கேர்ஃபுல். தேங்க்யூ. பாய். தேங்க்யூ. உங்களுக்காக நம்ம 4 கேண்டில் வாங்கிட்டோம். சரி, அதான் வந்து ஒரு 3 வந்து குழந்தைங்க கிட்ட கொடுத்து ஏற்ற சொல்லிவிட்டு 1 மட்டும் நம்ம ஏற்றணும். அது வந்து தம்பி வீடியோ எடுக்க சொன்னேன். அண்ட் ஓகே, நான் செப்பலே மறந்துட்டேங்க போடுறதுக்கு. நான் போய்ட்டு செப்பல் போட்டு உள்ளே நிறைய இடம் இருக்குது. எல்லாத்தையும் வந்து நம்ம இன்னும் ஒரு விசிட் பண்ணலாம். விசிட் பண்ணிட்டு உள்ளே என்னென்ன இடம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. ஆக்சுவலாக இங்கே ஈவினிங் டைமில் இன்னும் வந்து நல்லா தெரியும். பட் இது வந்து ஃபாகா இல்லை என்னன்னு தெரில. அப்படி ரொம்ப கிளியராக இருக்குது. ஏர்போர்ட்டை நம்மளால் வந்து ஜூம் பண்ணவே முடியல. இந்த பாருங்க, இதான் ஏர்போர்ட்டு. தெரியலல்ல அந்தளவுக்கு. ஓகே, எதனா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ஒன்றும் ஃப்ளைட் எதுவும் தெரியலை. ஸோ இதுவும் ஆக்சுவலாக ஒரு வழி போல் இருக்குது. இங்கே பாருங்கள், ரிலீஜியஸ் பொருட்கள், குளிர்பானங்கள், காஃபி, டீ. இது என்னன்னா கஃபேட்டேரியா மாதிரியா என்னன்னு தெரியல. சரி, சும்மா இங்கேயும் உள்ளே போயிட்டு பார்ப்போம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா சென்ட் தாமஸ் வாக் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது. சென்டினல் உங்கள் ஃப்ளோர் மாதிரி இறங்கி போகணும். 1 2 இங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு போல இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த வழியாக நம்ம வியூலாம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். அதுவா இல்லை வீடு எதனா கட்டுறாங்களான்னு தெரியல. ஓகே, இது வந்து நேற்று கிறிஸ்மஸ்க்கு ரெடி பண்ணது போல இருக்குது. ஆக்சுவலாக இந்த வியூ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது நேற்று கிறிஸ்மஸ்க்காக ரெடி பண்ணது.
இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி காட்டுறேன். இதுதான் இந்த இடத்தோட ஸ்பெஷல். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மெட்ரோ போகிறது தெரியுதா, மெட்ரோ போதா, அண்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணால் அங்கே வந்து ரோட்வேஸ் அண்ட் நம்ம அந்த பக்கம் பார்த்தது வந்து ஏர்வேஸ் அப்படின்ற மூணு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸும் இது வந்து எடுத்துருக்கு. அண்ட் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வியூ பாருங்கள், சத்தியமாக உங்களுக்கு ஃபோனில் இதை நான் எடுக்கிறேன் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் ஜஸ்ட் ஆசம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் பீஸ்ஃபுல்லாக உட்காரலான்ட்டு பார்த்தேன். இங்கே சேர்ஸ்லாம் இருக்குது சூப்பராக, அங்கே ஒரு உட்காந்துட்டு. அண்ட் இப்போ நான் வந்து டைம் அரௌண்ட் ஒரு 5-10 ஆகிடுச்சு. இப்போ கிளம்புனோம்னா வந்து பஸ்க்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே, நம்ம கிளம்பலாம். அண்டு இந்த இடம் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், ரிலீஜியஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையே தாண்டி இந்த இடத்துல நிறைய இருக்குது. மேலே போய்ட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டோம். ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த எண்டுக்கு வருவீங்க. ஓகே, அண்டு இந்த இடத்துல வந்து ரிலீஜியஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையே தாண்டி மேலே ஒரு வாட்டி ஏறி வந்தீங்கன்னா நீங்கள் ஆகிற டயர்டில் உட்காருவீங்களா, அதுவே உங்களுக்கு செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய். ஹலோ. Hi, where are you from? Nagaland. Oh, you're from India only? Ah, okay. I thought that you're from other country. Okay. Okay, bye. ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்டு யாரோ 3 நாகாலாந்து, அவங்க வந்து நாகாலாண்டா, நான் ஏதோ வேறு ஏதோ கண்ட்ரின்னு நினச்சேன். அண்ட் அவங்க வந்து சும்மா ஒரு ஹாய் மட்டும் சொன்னாங்க. நானே தான் கேட்டேன் எந்த ஊருன்ட்டு, அவங்க வந்து நாகாலாண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அண்டு வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். சும்மா ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே கீழே எங்கன்னா உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வீடியோ வந்து குயிட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து உட்காந்துட்டு பேசுகிறேன் ஒரு இடத்துல. உங்களுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம், இங்கே பாருங்கள் இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு கீழே இறங்கணும். அண்ட் நம்ம வந்து இங்கே உட்காந்துட்டோம். இன்னொன்று தான், இதுதான் இம்பார்ட்டண்டான விஷயம். இது வந்து அந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸ் ஸ்பாட் அப்படின்றதோட இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான் தெரியுது உண்மையாகவே. நீங்கள் மேலே ஏறி வந்துட்டீங்க அப்படின்னா இடம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. அண்ட் வீக்லி சும்மா நம்ம சென்னைக்குள்ளே இருக்கிறதுக்கு வீக்லி வந்து நீங்கள் ஒன்ஸ் சும்மா அந்த இடத்துக்கு வந்துட்டு போகலாம், இல்லை மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு போகலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. அண்ட் ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சும்மா எல்லா பசங்க ஓடிட்டு இருக்கானுங்க. ஏன்னா நம்ம இப்போ போய்ட்டு பஸ்ஸை பிடிச்சா தான் எப்படியும் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம வீட்டுக்கு போக முடியும். அவ்வளோ டிராஃபிக் ஆகுது நம்ம மெட்ரோ போடுறதுனால. அண்ட் நம்ம கிளம்பலாம். கீழே போய்ட்டு அந்த பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பை சொல்லிட்டு போகலாம். ஏன்னா யாருமே எதுவுமே சொல்ல. அண்டு நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவேன் யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறதுக்கு. பிகாஸ் நமக்கு அந்தளவுக்குலாம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது. வெறும் ஒரு 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். 3000ன்றது நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு. பட் வந்து ஒருத்தவங்க கிட்ட காமனாக நம்ம அந்த 3000ன்னு சொல்லும்போது அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இதுவாகவே இருக்காது. பட் ஆனால் இப்போ நான் போய்ட்டு சும்மா யூடியூப்னு சொன்னால் எல்லோரும் வந்து வீடியோக்கு வந்து ஓகே நான் வரேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஓகே, நம்ம கீழே போகலாம். பாட்டி இருந்தாங்களா, உங்களுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் இன்ஃபர்மேட்டிவான வீடியோலாம் போட்டால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி சும்மா ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டேன். காப்பி பண்ணி ஒரு டவுன்லோட் பண்ணி ஒரு வீடியோ போட்டு விட்டேன். அந்த வீடியோ 6.9K போகுது. பட் ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு எடுத்து போடுற வீடியோ வந்து ஒரு 200 கூட போக மாட்டேங்குது. அதுதான் நமக்கு ஒரு ட்ராபேக். அண்ட் ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். அண்ட் நான் இறங்கி வரும்போது பார்த்தேன் அந்த இடத்துல பாட்டியே காணோம். அந்த கடையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காங்க. சரி, நான் நெக்ஸ்ட் டைம் போனால் அவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன்.